ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மஷ்ரூம் பெப்பர் கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மஷ்ரூம் கிரேவி சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டுத்தையும் மிக்சர் ஜாரில் பவுடர் பண்ணிக்கோங்க. நல்லா நைஸாக பவுடர் பண்ணிக்கோங்க. பவுடர் பண்ணிவிட்டு அதே ஜாரில் ஒரு 3 தக்காளி அரைச்சிக்கோங்க. தக்காளி பியூரியாக எடுத்துக்கோங்க. இப்போ பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருங்க. நல்லா பொரிஞ்சிருச்சு. சோம்பு நல்லா பொரிஞ்சு செவந்து வந்துடுச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. வெங்காயம் வதங்குற டைம்லேயே நம்ம மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துடலாம். உப்பு மஞ்சத்தூள் சேர்த்தோன்னே நமக்கு சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். உப்பு தேவையான அளவு சேர்த்துருங்க. வெங்காயம் நல்லா சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம டொமேட்டோ பியூரியை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் மிளகாய்த்தூள், கரம் மசாலா, நம்ம அரைச்சி வச்ச பெப்பர், சோம்பு பவுடரையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இந்த எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா வதங்கின பிறகு இப்போ நம்ம டொமேட்டோ பியூரியை சேர்த்துடலாம். அரைச்சி வச்ச தக்காளியை சேர்த்தாச்சு. தக்காளி நல்லா வதங்கட்டும். நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த மஷ்ரூம் கிரேவி சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். எப்பவும் போல் இல்லாமல் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மஷ்ரூம் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மஷ்ரூம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தண்ணி அவ்வளோ தேவைப்படாது. நம்ம அரைச்ச மிக்சர் ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதில் ஊற்றிடலாம். தக்காளி அரைச்சோம்னா அந்த மிக்சர் ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் ஊற்றிடலாம். அந்த தண்ணியே போதுமானது. இப்போ நம்ம லிட் போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு 5 to 10 மினிட்ஸ் அது நல்லா குக் ஆகட்டும்.
நல்லா குக் ஆகட்டும். நல்லா குக் ஆகின பிறகு எடுத்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மஷ்ரூம் வந்து சீக்கிரமாக வெந்துடும். இந்த டைமில் வந்து நான் கஸ்தூரி மேத்தி, கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. நான் அதை சேர்த்தது வீடியோவில் கட் ஆகிடுச்சு. நீங்கள் கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இது வந்து தண்ணி சுண்டி வந்தோடனே இறக்கிடுங்க. சூப்பராக இருக்கும். நல்லா குக் ஆனோடனே கஸ்தூரி மேத்தி சேர்த்து கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து 2 நிமிஷம் விட்டுடுங்க. இப்போ சூப்பரான சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக மஷ்ரூம் கிரேவி ரெடி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.